டாக்டரை கேட்கறதுக்கு. 5 வருஷம் பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து ரசம் சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுருக்கு. அப்புறமா பிளட்டு போயினே இருக்குது, இல்லை எங்களால் முடியாது, ஜிஹெச்சுக்கு போங்க திருப்பத்தூருக்கு அங்கே பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு உடனே டிரைவர் போயிட்டு நீ தள்ளுவண்டி தள்ளிட்டு போட்டோமா, நீ அந்த பொண்ணு வந்து நடந்து போயிருக்கு. என்னால் அவங்க வந்து கேட்டு கூட இருக்கிறவங்க வந்து கேட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு நடந்து போகுது எனக்கு வந்து கூட்டின்னு போங்கன்னு கேட்டதுக்கு எங்களால் முடியாது, அந்த பொண்ணு தான் நடந்து வருது நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்க டாக்டருக்கு வந்து. அதனால் பொண்ணு நடந்து போயிட்டு இது பண்ணிடுறாங்க. அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் எடுக்க காணும். அப்புறமா எல்லாம் 20 டாக்டர் வந்து சுற்றி வந்து கழுத்தில் வந்து சிஸ்டரும் பண்ணியிருக்காங்க, வயிற்றில் வந்து சிஸ்டரும் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கேட்கறதுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் சொல்லாமல் அவங்க ஆளுங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் கேட்கறதுக்கு இவங்களும் எந்த இதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன் நீங்கள் கேட்கல, அங்கே அனுப்புனீங்கல்ல, நீங்கள் தானே அனுப்புனீங்க, ஏன் அவங்க வந்து சொல்லலையா கேட்டு இவங்களும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. இன்னைக்கு மலை மேலே இருக்கிற மக்களுங்களுக்கு வந்து எந்த சேவையுமே கிடையாது. இங்கேருந்து வரவங்களுக்கு வயசானவங்க எல்லாமே வராங்க. அவங்க வந்தாக்க அவங்க கை உடம்பு மேலே கூட கை வைக்கிறது கிடையாது. ஊசி எடுத்தாலும் கொஞ்சம் நின்று தான் போடுறாங்க, மேலே கை வைக்க முடியாது. இதுதான் கேட்குறாங்க. அவங்க வந்து சனிங்க வந்துட்டாங்களே எதுக்கு இப்படி வரீங்க, எல்லாமே திட்டாங்க மக்களை வந்து. எதுக்கு நீங்கள் நர்ஸுங்க இருக்கிறீங்க, ஆம்புலன்ஸ் போனாக்கா டிரைவர் மட்டும்தான் எதுக்குமே போட்டு எது கொடுத்துட்டு அவங்க மட்டும் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் நர்ஸுன்னு இருக்கிறீங்க? வரந்தா ஒரு குழந்தைய கூட்டின்னு வந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ நேரம் தான் வலி வருதா, ஏன் தண்ணி ஃபுல்லாக குடிங்க, அதனால தான் குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்காம தான் வயிறு வலி வருது, தண்ணி ஃபுல்லாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு வரத்துக்காக தண்ணி குடினால தான் வயிறு வலி வருதா குழந்தைங்களுக்கு? பேரண்ட்ஸுங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? சொல்றீங்களா?